ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸி இது. அதுக்கு நான் கேரட்டு, கோஸு, குடமிளகா, பீன்ஸு, மஷ்ரூம் எடுத்திருக்கேன். பாருங்கள், கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, வெங்காயம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். பூண்டும் இருக்குது இதில். ரெண்டுமே போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு இதில் பாதி தான் போட்டிருக்கேன் நான். இன்னும் மஷ்ரூம் வதக்கும் போது அதில் கொஞ்சம் போட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வதங்கினோடனே காயெல்லாம் பாருங்கள், கோஸு, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா பார்க்கவே பாருங்களேன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நம்ம ஃப்ளாகோடைய ஞாபகம் தான் வருது. நம்மளோட ட்ரை கலரும் இதில் இருக்குது பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நல்லா வதங்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் வதக்கணும். அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, எதுவும் அப்படியே போட்டு நல்லா வதக்கணும். சூப்பராக வதங்குதில்ல, பாருங்களேன் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே போடக்கூடாது. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா நிறைய தண்ணி விட்டுறோம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போடணும். அதுக்கப்புறம் சோயா சாஸ், நான் அதெல்லாம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. நான் நிறைய யூஸ் பண்ணவே இல்லை அதெல்லாம். அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டேன். ரெட் சில்லி சாஸ் இருந்தது என்கிட்ட, ரெண்டுமே போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் ஈரப்பதம்லாம் போகிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்து நம்ம மஷ்ரூம் எப்படி செய்கிறதுன்னு தனியாக பாருங்களேன். அதுக்குன்னு ஒரு கடாயை வச்சு ஃபுல்லாக பூண்டு தான், அது பூண்டை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அது வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே மஷ்ரூம் போட்டு வதக்கணும் பாருங்கள். வதக்கிட்டு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் இப்படி தண்ணி விட்டுரும். தண்ணியை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுலேயே கொஞ்சம் உப்பும் போடணும், மிளகுத்தூளும் போடணும். இதிலேயே போட்டோம்னா அந்த பூண்டோடைய ஸ்மெல்லு, உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூமில் போய் நல்லா ஒரு கோட்டிங் மாதிரி நல்லா பைண்ட் ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச காயோடு இந்த மஷ்ரூமை சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா மஷ்ரூமில் நிறைய தண்ணி விடும். அதனால தான் நம்ம தனியாக வதக்குறோம். வேண்டாங்கிறவங்க நீங்கள் இதுலேயே கூட சேர்த்து வதக்கலாம். இந்த பாருங்கள், பாஸ்மதி ரைஸை இது கொஞ்சமாக தண்ணி வச்சு அரிசி களைஞ்சி போட்டு தனியாக கொதிக்க வச்சு 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வேக விடக்கூடாது. 10 நிமிஷம் தான் வடித்து எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருப்போம் இல்லை, பாருங்கள் இவ்வளோ உதிராக இருக்குதுன்னு, வெள்ளை வெளியேன்னு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த காய்கறி கலவையோடு இந்த மொத்த சாதத்தையும் கொட்டி நிறைய பெரட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி தோசை கரண்டியில் தான் நான் சாப்பாடெல்லாம் பெரட்டி விடுவேன். ஏன்னா உடையாமல் இருக்கும், கிளறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் போட்டு கிளறி எடுத்திங்கன்னா அருமையான சுவையான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தயார். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.